அபிராமி. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. கோகிலா, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. அன்னைக்கு கொலை நடந்த இடத்துல அபிராமி ரோட்ல பாத்தீங்களா? ஆமாங்க, நேக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அபிராமி தான் அந்த ஆளை சுட்ட கொன்னா. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். நான் அவ ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் என்ன அவ விட்டுட்டு போயிட்டா. இல்லன்னா என்னையும் சுட்டு கொன்னுருப்பா. அவளுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்ல. அவளை விடாதீங்க, அவளை தூக்குல போடுங்க. தூக்குல போடலையா? இவ என்ன சொல்றான்னு எனக்கு தெரியல. இந்த கொலையை நான் செய்யல. இவ சொல்றத நம்பாதீங்க. என்ன தயவு செஞ்சு நம்புங்க. இவ போய் சொல்றா. இவதான் கொலை பண்ணா. நான் பார்த்தேன். கொலை குற்றம் தகுந்த சாட்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே குற்றவாளி அபிராமியை தூக்கில் போடுமாறு உத்தரவிடுகிறேன். சாட்சி சொல்லிட்டா உன்னை தூக்குல போட்டுருவாங்களாக்கா? சின்ன வயசுல இருந்து நீ தானே எனக்கு அம்மா மாதிரி இருந்து தூக்கி வளர்த்த. இந்த சமயத்துல நோக்கு ஆதரவா இருக்கணும்னு என் மனசு துடிச்சுட்டே இருக்குக்கா. ஆனா நம்ம அப்பா வார்த்தையை மீறி என்னால உன்னை பார்க்க வர முடியலக்கா. நேர்ல பார்க்க முடியலனாலும் நீ எங்கேயாவது இருக்கிறன்னு சொல்லி நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நீயும் என்னை விட்டு போறேன்னா நான் உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லக்கா. விஜி, இந்தா, இது பூச்சி மருந்து. பத்திரமா தனியா எடுத்து வை. ஏன்னா இது விஷம். என்ன அக்கா இல்லாத உலகத்துல நம்ம வாழக்கூடாது. நம்ம வாழவே கூடாது. அன்னைக்கு அக்கா கொடுத்த பூச்சி மருந்து இங்கதானே எங்கேயோ வச்சேன். Naagina
படிச்சிருக்கா. ஏன் இப்படி பண்ண? என்னால நிம்மதியா வாழதான் முடியல. என்ன நிம்மதியா சாகவாத விடுங்களேன். வாய மூடு விஜி. நீ எதுக்காக சாவணும்? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இந்த முடிவுக்கு வந்த? இனிமே நடக்க போறது எதையும் என்னால தாங்கிக்க முடியும் எனக்கு தோணல. அது தாங்கிக்கிற சக்தியும் எனக்கு இல்ல. அபிராமி அக்காக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன்னு கோகிலா அக்கா பிடிவாதமா இருக்காங்க. என்னால அவங்க மனசையும் மாத்த முடியல, அக்காவையும் காப்பாத்த முடியல. இனிமே எதுக்காக நான் உயிரோட இருக்கணும்? நீ செத்து போகிறதுனால எல்லாம் மாறிடுமா? உங்க அக்கா தண்டனை இருந்து தப்பிச்சிருவாங்களா? அப்படி நடந்தா சொல்லு, நானே என் கையால உனக்கு கழுத்தை நினைச்சு கொள்றேன். என் வேதனை என்னன்னு புரிஞ்சுக்காமலே பேசுறேளே. கோகிலா அக்கா கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டாங்கன்னா அக்காவுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கொடுத்துருவா. அக்காவை பறி கொடுத்துட்டு என்னால வாழவே முடியாது. அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறத விட நான் இப்பவே போய் சேர்ந்துடுறேனே. பைத்தியம் மாதிரி பேசாத விஜி. உன் அக்கா இல்லாம எப்படி வாழுதுன்னு கவலைப்படுறியே. உன்னை பத்தியே கவலைப்பட்டு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரே உங்க அப்பா. நீ செத்து போயிட்டினா அவர் நிலைமை என்ன ஆகணும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? நீ உன்னோட தற்கொலை அவரோட உயிரை பறிச்சுடுன்னு நோக்கு தோணலையா? சாகிறதுன்றது ரொம்ப சுலபம் விஜி. ஒரே செகண்ட்ல எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவா நீ இப்படி பண்ணிட்டேன்னு தினம் நினைச்சு செத்து போவா. உனக்கு அடைக்கலம் கொடுத்தவாளுக்கு நீ இதை தான் கொடுக்க போறியா? என்ன பண்ண சொல்றேன்? அக்காவை தவிர நான் இனிமே எதுவுமே யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அதோட தீர்வை தான் தேடி போகணும். பிரச்சனை இல்லைன்னு தப்பிச்ச ஓட தோணக்கூடாது. நீ தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறது தப்பிச்சு ஓடுறதுக்கு சமம். எல்லா பிரச்சனைக்கும் தற்கொலை தான் முடிவுனா உலகத்துல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. நான் ஒன்னும் தப்பிச்சு போகணும்னு நினைக்கல. கோகிலா அக்காவை கோர்ட்டுக்கு போக விடாம தடுக்கணும். அபிராமி அக்காவை காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி அதுதான். ஆனா அந்த முயற்சியில நான் தோத்துட்டேன். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நோக்கு தெரியலனா வேற வழி இல்லைன்னா ஆயிடுமா விஜி? உன் அக்காத இந்த கொலையை செஞ்சாங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு மனுஷனோட சாட்சி மட்டும் போதாது, இன்னும் நிறைய ஆதாரங்கள் தேவைப்படும். அதுவும் இல்லாம நாளைக்கு நடக்க போறது முதல் கட்ட விசாரணை தான். அதுக்காக நாளைக்கே எல்லா சாட்சி விசாரிச்சு உடனே திருப்பி சொல்லிட மாட்டாங்க. இந்த கேஸோட விசாரணை முழுசா முடியறதுக்கு கண்டிப்பா நிறைய நாள் ஆகும். அதுக்குள்ள உங்க அக்காவை நாம எப்படியாவது வெளில கொண்டு வந்துடலாம். அதுவும் இல்லாம ஒருவேளை நாளைக்கே தீர்ப்பு சொல்லிட்டாலும் நாம கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த தீர்ப்பை எதிர்த்து நாம மேல்கோர்ட்டுக்கு போலாம். ஏன், அதுவும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம உங்க அக்கா உயிரை காப்பாற்றவே முடியாது. நீயா ஒரு முடிவெடுத்தது தப்பு விஜி. அதுக்காக உன் லைஃபை முடிச்சுக்கிறேன்னு சொன்னது அதை விட பெரிய தப்பு. நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்களா? என்ன நம்பு விஜி. இந்த கேஸ்ல இருந்து உங்க அக்காவை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, டைமும் நிறைய இருக்கு. இந்த விஷயத்துல என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா நானும் பண்றேன். நீ தைரியமா இரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க இப்பதான் ஓரளவுக்கு நம்பிக்கையே வந்திருக்கு. விஜி, தற்கொலை பண்ணிக்கிறது கோழத்தன்னு பொதுவா எல்லாரும் சொல்லுவா. ஆனா அது தைரியத்தோட உச்சக்கட்டன்னு நான் சொல்லுவேன். மனுஷன் எல்லாருமே மரணத்துக்கு தான் பயப்படுவான். ஆனா மரணத்தையே தேடி போகிறதுக்கு மனசுல பெரிய துணிச்சல் வேணும். ஆனா சாகிறதுக்காக பயன்படுத்துற துணிச்சலை நம்ம வாழறதுக்காக பயன்படுத்தினோன்னு வை, நம்ம லைஃப் பிரமாதமா இருக்கும் விஜி. குட் நைட்.
என்ன சொன்ன அந்த தேவராஜ்? அபிராமிக்கு அந்தாதி பாடிட்டானா இல்ல பாடுறதுக்கு பயந்துட்டு ஓடி போயிட்டானா? அடுத்தவன் ஆட விட்டு அழகு பாக்குறதுக்கு இது எவன் வீட்டு அழகோ இல்லைங்க, நம்ம வீட்டு அழகு. நாம தான் ஆடணும்னு படிச்சு படிச்சு சொன்னேன்னு கேட்டீங்களா? நம்ம பிள்ளை இழந்ததுக்கு நாம தாங்க நஷ்டம் வாங்கணும். கூலிக்கு வேலை செய்யறவங்களுக்கு என்ன அக்கறை? இந்த தேவராஜ் எல்லாம் மொத்தத்துக்கு வேஸ்ட்டுங்க. ஏய் தெய்வானே, நானே ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கேன். நீ என் கோவத்தை கலராத. கொதிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. உங்க கோவம் யாரையாவது அழிக்கணும். அழிக்காத கோவம் வந்து யாருக்கு லாபம்? அழிக்கிறேன். எப்போ? அடுத்த ஜென்மத்திலயா? அது வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது. நானே போறேன். நம்ம பிள்ளைக்காக அந்த கலெக்டரையும் நமக்காக அந்த அபிராமியும் நானே போட்டு தள்ளுறேன். தெய்வானே நில்லு. சொல்றத கேளு. நான் யார் பேச்சு கேட்க தயாரா இல்ல. நம்ம கிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, அடியாட்கள் இருக்காங்க. அவ்வளவு இருந்தும் ஒரு பொட்டச்சிய கொலை பண்ண முடியலன்னு நினைக்கும் போது கேவலமா இருக்கு. இனிமேலும் என்னால இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாது. நம்ம புள்ளைய இழந்த மாதிரி உன்னையே இழக்க நான் தயாரா இல்ல. விடு விடு. நீங்களும் செய்ய மாட்டேங்கிறீங்க, என்னையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. இப்படி கையாளாகத்தனமா இருக்கிறதுக்கு நாமெல்லாம் செத்துடலாம். என் கோபத்தோட விளைவு என்னன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வைக்கிறேன். டேய், எங்கடா இருக்கீங்க? நம்ம தோட்டத்துல தான் அண்ணாச்சி. நான் சொல்றத கவனமா கேளுங்க. கவலைப்படாத. இந்த அண்ணாச்சியோட கோர்ட்ல அபிராமிக்கு தீர்ப்பு எழுதியாச்சு. ஹலோ, சொல்லுங்க சிவராமன். ஆமா, இன்னும் நீங்க ஹோட்டலுக்கு வரலையா? இதோ கிளம்பிட்டேன் சார். சார், அந்த அப்பாயின்மெண்ட்டை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன் சார். சாரி மிஸ்டர் சிவராமன், நாளைக்கு அவங்க ஏர்லி மார்னிங் ஜெர்மன் கிளம்புறாங்க. ஆக்சுவலா அவங்க டூர் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. ரொம்ப நாளா நீங்க அவங்கள மீட் பண்ணணும்னு சொன்னதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நீங்க வரலனா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஓகே சார். ஓகே, வந்துருங்க. நான் உடனே வரேன். சாரி கோகிலா. என்ன, கோர்ட்டுக்கு நீங்க வரப்போறது இல்ல, அதுதானே சொல்ல போறேன்? என்னம்மா கோச்சியா? இல்லண்ணா, உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு புரியுறதுண்ணா. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் கோர்ட்டுக்கு போய்க்கிறேன். நீ அவசியம் கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணுமா கோகிலா? என்னண்ணா திடீர்னு இப்படி கேட்கிறேன்? ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம் தானே. இதை பார், எவ்வளவு பெரிய முடிவா இருந்தாலும் கடைசி நேரத்தில் மாத்துறது தப்பில்லையே. இப்ப முடிவை மாத்திக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆமா, யாருக்காக இந்த டாபிக் ஆரம்பிக்கிறேன்? விஜிக்காக தான் கோயிலா. யாருக்காக இல்லைனாலும் விஜிக்காக உன் முடிவை ரீகன்சிடர் பண்ணணும். எந்த சுக துக்கத்தையும் பார்க்காம நம்ம ஆத்துக்காக மட்டுமே உழைக்கிற ஜீவம்மாவ அவ செஞ்சு கொடுத்த டிஃபன் காப்பி எல்லாம் சாப்பிட்டுட்டு அவ அக்காவுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறது நோக்கே உறுத்தலாம் இல்லையா? ஐயோ, அது வேற இது வேறண்ணா, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதேல். இத பாரு, நீ சொல்ற மாதிரி இதை பிரிச்சு பார்க்குற மனப்பக்குவம் விஜய் கிடையாதுமா. அவ அக்காவுக்கு எதிராக சாட்சி சொல்ற வருத்தம் மட்டும்தான் அவன் மனசுல இருக்கும்.
அவளால நம்மகிட்ட முன்ன மாதிரி சகஜமா பேசவோ பழகவோ முடியாது. அதனால நம்ம ஆத்துல இருக்கிற சுமூகமான சூழ்நிலை டிஸ்டர்ப் ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. இந்த விஷயத்துல நீங்க ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுறீங்க? நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். விஜய் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இது பாருங்க, உங்களுக்கு மீட்டிங் டைம் எடுத்தோனோ கிளம்புங்க. என்ன சொன்னாலும் உன் முடிவு மாத்திக்க போறதில்ல. என்னமோ செய். ஹலோ, பேசுறது கோகிலா தானே? ஆமா, நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற மேட்டர் தான் முக்கியம். அபிராமிக்கு எதிராக சாட்சி சொல்ல தானே நீ கிளம்பிட்ட? ஏய், யாரா நீ? இதெல்லாம் நீ எதுக்கு விசாரிக்கிற? நீ என்ன கேள்வி கேட்காத, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. இன்னைக்கு நீ கோர்ட்டுக்கு போக கூடாது. போனா என்ன பண்ணுவ? அலட்சியமா பேசி ஆபத்தை விலைக்கு வாங்காத. என் வார்த்தை மீறி நீ கோர்ட் வாசப்படி மிதிச்ச, அடுத்த நிமிஷமே நீ மோட்சத்தோட வாசப்படி மிதிக்க வேண்டியது இருக்கும். ஏய், என்ன மிரட்டுறியா? இல்ல, எச்சரிக்கை பண்றேன். நீ உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நான் சொல்றத செய். நாசமா போகணும்னு ஆசைப்பட்டா நீ நினைச்சதை செய். ஏய், நீ யாரு? உன்னை யார் இப்படி எல்லாம் பேச சொன்னாங்க? அபிராமியா?